ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபோர்த் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோயின் ஜூய் பழி வாங்குறதுக்காக அடுத்த கட்ட திட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் அவங்க பைத்தியமாக நடிக்காமல் நார்மலாக வந்து அதுவும் ராஜா முன்னாடி வந்து நின்றுருப்பாங்க. அதை பார்த்த ஷின்னும் அந்த லீமோவும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க, எதுவும் பேச முடியாமல். இப்போ அவங்க எப்படி பழி வாங்க போகிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் டைமே ராஜா கேட்டிருப்பாரு, எனக்கு டான்ஸ் பண்ணி காட்டுன்னு அந்த ஷின் பொண்ணுக்கிட்ட கேட்டிருப்பார் இல்லையா? அதே போல் இவங்களும் நான் மியூசிக் வாசிக்கிறேன், நீ டான்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஹீரோயின் மியூசிக் வாசிக்க அந்த பொண்ணு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம ஜூ என்ன பண்ணுறாங்கன்னா, அவளுக்கு வேணும்னே டஃப்பான ஒரு மூமெண்ட் கொடுக்குற மாதிரில மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அதுக்கு ஈடு கொடுத்து டான்ஸ் பண்ணணும் இல்லையா? அவளும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேகமாக டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ளேயே ஒரு கட்டத்தில் கால் ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. அப்போ ஹீரோயின் ஓடி வந்து உனக்கு என்னாச்சு ஸ்ட்ரென்ட்டு பக்கத்தில் ஓடி வந்து அவளை தூக்கி விடுவாங்க. லீமாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவன் நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் சைலண்ட்டாகவே உட்காந்துருக்கான். ராஜாவும் நம்ம ஜூவை நல்லா பாராட்டிட்டு நீங்கள் இதுக்கு மேலே பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராஜா அந்த சைடு போனதுக்கப்புறம் இந்த லீமா வந்துட்டு ஜூ உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கியான்னு கேட்க அவங்களும் லீமோ அண்ணான்னு கூப்பிடுறாங்க. லீமோ அண்ணா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ரெண்டு பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன லீமோ அண்ணனா, ஏன் நான் அப்படி கூப்பிடக்கூடாதான்னு அவங்க கேட்க, இல்லை நீ எப்போவுமே என்னைய செகண்ட் பிரின்ஸ்ன்னு தானே கூப்பிடுவ, நீ இன்னைக்கு லீமா அண்ணான்னு கூப்பிட்டல, அதுதான் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஷீன் முன்னாடி வந்து மறைச்சு நின்றுக்கிட்டு ஜூ இப்போ என்ன பாசங்க பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, என்ன நீ கஷ்டப்படுத்தினது போதாதா, இப்போ எதுக்கு திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு கேட்குறா. தங்கச்சி நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஜூ சொல்லுவாங்களா? என்ன உனக்கு புரியலையா, அன்னைக்கு நீ என்னை டார்ச்சர் பண்ணி அது ஞாபகம் இல்லையான்னு கேட்குறா. ஏன்னா நான் நினச்சி பார்க்கணுமா, நான் அப்போ உடம்பு சரியில்லாத இருந்தேன், நீ வேணால் நினச்சி பாரு என்ன நடந்துச்சுன்ட்டு. நீ தான் ஊசியை வச்சு என் கையிலெல்லாம் குத்தி விட்டுக்கிட்டு இருந்த, அதையும் நீ மறந்துட்ட அப்படின்னுட்டு அவளை தள்ளி விட்டுட்டு, லீமா பிரதர் உங்கள் கழுத்தில் என்ன காயப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி. இவங்க அடித்ததால தான் அவனுக்கு காயமாக பட்டிருக்கோம், ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்குறாங்களா. இது எப்படி அடிபட்டுச்சுன்னு நீ நினச்சி பாருன்னு அவனும் கேட்க, ஏன்னா நான் நினச்சி பார்க்கணுமா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலங்கிறாங்க. இல்லை நீ மறந்துருப்ப, உனக்கு தெரியாது விடுன்னு சொல்கிறான். அவங்க நல்லா சிரிக்கிறாங்க. அப்படியே செவன்த் பிரின்ஸோடைய மேன்ஷனுக்கும் வந்துடுறாங்க. செவன்த் பிரின்ஸ் நெத்தியில் அடிபட்டிருக்கிற மாதிரி தழும்பு மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? ஆக்சுவலாக அது வந்து பொய் தழும்பு போல் இருக்குது. அவருக்கு உண்மையாலுமே அந்த இடத்துல தழும்பெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்காரு. அந்த தழும்பை டூப்பாக ஒட்டி வைக்கிறாரு. போலியாக அந்த தழும்பை ஒட்டி வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. வெளியே ஜீவு உட்காந்து அவங்களுக்கு கை இந்த மியூசிக் ஹார்டாக வாசிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்க கை வலிக்கும் போல இருக்குது. கையை இதுக்கு முறுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியுது நீ என்னோட எனிமேல என்னோட ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு என்னோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழணுங்கிறத என்னோட ஆசை. என்னாச்சு அந்த சித்தார் வாசித்ததால உன்னோட கை வலிக்குதா, நீ ரொம்ப ஹார்டாகவே வாசிச்சல, அதனால் அவன் கை ரொம்ப வலிக்கும்னு எனக்கும் நல்லா தெரியும், அதனால் அவனுக்கு ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இது போட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையை எடுத்து போட்டு விடுறதுக்காக கையை நீட்டுன்னு கையை பிடிப்பாரா. அவங்க கையை நீட்ட மாட்டாங்க, கையை கொடுன்ட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல மசாஜ் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் மருந்து கொடுத்துட்டு இது நீ போட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உனக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க, உன்னோட தங்கச்சி ஷின், அந்த லீமோ, இன்னொரு ஆளோட பேரை சொல்கிறாரு லீ யுன்னு. அந்த லீ யுன் யாருங்கிறது தெரியல. அதுக்கு ஜூவும் லூயின் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு வேலைக்காரியை அனுப்பி வச்சாங்க, அவள் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ண, நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்பயே சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் என்னை துணி துவைக்கிறதுக்கெல்லாம் சொல்லுவாள், ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதை நினச்சி பார்த்தா இப்போ கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீ சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கல்ல, எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. சரி விடு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நான் இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருக்குது, நான் லேட்டாக தான் வருவேன், ஆனால் இனிமேல் உன்னைய யாரையும் புள்ளி பண்ண விட மாட்டேன்னு சொல்லுவாரா. அதுக்கு ஜூவும் நானும் உங்களை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் என்னுடைய வார்த்தையை நம்புங்க, என்னையை நம்புங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், நான் என்ன சொல்ல வரேங்கிறதும் உங்களுக்கு போக போக தெரியும்னு சொல்கிறாங்க. அவர் இவ என்ன சொல்ல வரான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே போல் இங்கே இந்த ஷின் காலை உடச்சிக்கிட்டு வந்தா இல்லையா, அவள் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இந்த ஜூ ஏன் இப்படி நடந்துக்கிறா, டிஃப்ரெண்ட்டாக இருக்க அவன் நடந்துக்கிறது எல்லாமே,
என்கிட்ட எதுக்காக முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தா? லீமா கிட்ட வந்து எப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தா? ஆனாலும் என்னை கம்பேர் பண்ணக்குள்ள அவள் ஒன்றுமே இல்லை. அவள் ஒரு பைத்தியம் மாதிரி என்னை நடிச்சு தானே ஏமாத்தினா. அவளை உண்மையாலுமே நான் பைத்தியமாக்குறேன்னு ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. இங்கே ஜூவும் ஹீரோவும் ராஜா கூட சாப்பிட்றதுக்காக பேலஸ்க்கு வந்துக்கிட்டு இருப்பாங்களா, அங்கே அதே வேலைக்காரி இருக்கா இல்லையா, பயந்தடிச்சு ஓடி போனாலே, அவளே அங்கே வந்துட்டு ஜூ உங்களை செக் பண்ணுறதுக்காக என்னை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, உங்களை செக் பண்ணணும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு செயினோ ஏதோ ஒன்று அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் மறைச்சி வச்சிடுறா. அவங்களுக்கு அது தெரிகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் தெரிஞ்சிக்காத மாதிரியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே அதுக்கு முன்னாடியே ராஜா ராணி லீமோ அந்த ஷின் பொண்ணு இவங்க எல்லாருமே அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்காக ரெடியாக உட்காந்துருக்காங்க. இவங்களும் போயிட்டு உட்காடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ராணியோட கழுத்தில் இருந்த நெக்லஸ் காணோன்ட்டு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ராஜாவும் நீ நல்லா பார்த்தியா, போட்டுக்கிட்டு தான் வந்தியா, இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கியேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ இந்த ஷின் பொண்ணோட மேட் இருக்கா இல்லையா, அவள் ஷின் கிட்ட ஏதோ காதில் ஊதிக்கிட்டு இருக்கா. அவளும் நீ ஆரம்பிங்க. உடனே அந்த வேலைக்கார பொண்ணு ராஜாவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ராணியோட நெக்லஸ் ஜூ கிட்ட தான் இருக்கு, நாங்கள் அவங்க கிட்ட பார்த்த அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுறா. ராஜாவும் ஷின் என்ன உன் வேலைக்கார பொண்ணு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா, அங்கே இருக்கிறது 7th பிரின்ஸும் உன்னுடைய அக்காவும், இது பொய்ன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படிங்க. அவள் உடனே எழுந்திரிச்சிடுறா. உடனே அந்த ஷின் பொண்ணு எழுந்திரிச்சிட்டு ராஜா ராணி நீங்கள் 2 பேரும் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு, என் சர்வன் பொண்ணு உண்மையை தான் சொல்கிறா, என் அக்கா உண்மையானவங்கிறது நான் நம்புகிறேன், அதனால் அவளுடைய இன்னசென்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் அவளை சர்ச் பண்ணுறேன், நான் அவளுடைய தங்கச்சி தானே, நான் சர்ச் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லைல்ல, நானே சர்ச் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு ஜூவும் சரின்ட்டு வந்து நின்றுடுறாங்க. உடனே அந்த மேடு பொண்ணு போயிட்டு அங்கே ஒளிச்சு வச்சுருந்தாங்க இல்லையா, ஏதோ ஒன்று இன்னொரு மேடு ஒளிச்சு வச்சுருந்தார் இல்லையா, அந்த செயினை வெளியே எடுத்துடுறா. அதை வெளியே எடுத்த உடனே ஷின்னும் அங்கே வந்துட்டு நீ என்ன இவ்வளோ கேவலமாக நடந்துக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நமக்கு அம்மா மாதிரி இருக்க ராணியோட நகையை நீ திருடிட்டியே, உனக்கு மனசாட்சி இருக்கா, அப்படி அது இருக்கா இது இருக்கான்ட்டு திட்ட ஆரம்பிக்கும். ராஜாவும் ஜூயி என்ன சொல்ல போற, இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்க, அவங்களும் ராஜா ராணி இந்த நெக்லஸ் எப்பவுமே என் கூட இருக்கிறது தான், இது நான் சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இது ராணியோடது கிடையாது, இதை நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது நீங்கள் வாங்கி பாருங்கன்னு சொன்ன உடனே அவரும் வாங்கி பார்க்குறாரு. ராணியை வாங்கி பார்க்குறாங்க. அவங்க கிட்ட வந்து பார்க்கக்குள்ள அது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. 2 நெக்லஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது கிட்டத்தில் பார்க்கக்குள்ள டிஃப்ரெண்ட் தெரியுது. இது ஜூயி ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரியே தெரியுது, பழசு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. திரும்பவும் இந்த ஷின் திரும்பவும் மாட்டி விடுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணுன்ட்டு அக்கா உன்னோட கிஃப்ட்டுனா இது வீட்டில் வச்சிருக்கலாம், இல்லைன்னா கழுத்தில் போட்டுருக்கலாம், எதுக்காக துணியில் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டு விட்டுறா. உடனே ராஜாவும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற ஜூன்னு கேட்குறாரு. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினை இந்த ஷின் எப்படியாவது மாட்டி விட்டு அவளுக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு இந்த ஷின் எதோ ட்ரை பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் ஜூவும் எதுலேயுமே மாட்டிக்கிற மாதிரி இல்லை. இப்போ ராஜா கேட்டதுக்கு பதிலும் நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.